ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த அழகான சொப்புங்களை வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். பார்க்கலாமா? முதல்ல ஒரு அழகான பாத்திரத்தில் நல்லா காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் அதையும் அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறோம். நல்லா வாசம் வர வர வதக்கிக்கலாம். ஓகே, இப்போது பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாமா? வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்க்க போகிறோம். ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதே மாதிரி புதினா ரெண்டுத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வேக வச்சிடலாம். 2 கப் அரிசி எடுத்து நல்லா களைஞ்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூளை நம்மளுடைய கலவையில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை சேர்த்துடலாம். இந்த சிக்கன் துண்டுகள் நல்லா வதங்குற வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு நாம் அளந்து வச்ச தண்ணியை சேர்த்துடணும். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இப்பயே சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்ச பிரியாணி அரிசியை சேர்த்துடலாம். பிரியாணி அரிசியை சேர்த்துட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா நம்மளோட அட்டகாசமான டேஸ்டான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளையாண்ட விளையாட்டு இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மணக்கிற சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய்.